கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரீசெண்டாக வந்துட்டு வீக்கெண்ட் திருச்சி போயிருந்தோம். அப்போ எடுத்த vlog தான் இது. காவேரி ஆற்று பாலம் தண்ணி இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற ரோடு, கிராமத்துக்கு போகிற ஒரு ரோடு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் தான் இருக்கும். அதுபோல் இந்த ரோட்டுக்கு ரைட் சைடில் வந்துட்டு குளம் இருக்கும். ஸோ அந்த குளத்து தண்ணி தான் எங்கள் வயல்களுக்கெல்லாம் பாசனம். அதை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே நெல் பயிர் தான் வரும். இங்கே பெரும்பாலும் இந்த சீசனில் வந்துட்டு நெல் தான் போட்டிருப்பாங்க எல்லாருமே. அதை தாண்டி ஃபர்தராக போகும்போது பார்த்திங்கன்னா குளம் வரும். அந்த குளம் ஃபுல்லாக அள்ளி தான் இருக்கும். அள்ளி குட்டை, அள்ளி குளம் அப்படின்ட்டு. அன்றைக்கி என்ன பிளான்னா, கல்லணை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், குழந்தைங்கள கூட்டிகிட்டு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் கல்லணை. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல என்ஜாயபிள் ரைடாக இருந்தது. ஸோ அப்படியே வயலெல்லாம் காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கல்லணை பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கல்லில் கட்டின அந்த காலத்தை கரிகாச்சோழன் கட்டின கல்லணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே திருச்சி பகுதிகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீர்ப்பாசனம் விவசாயத்துக்கு எல்லாமே வந்து கல்லணை மேட்டூரில் திறந்து முக்கம்பு வந்து அதுக்கப்புறம் கல்லணைக்கு வருது. இங்கேருந்து கடைமடை பகுதி வரைக்கும் நீர்ப்பாசனத்துக்கு கல்லணையிலேருந்து தான் போகுது. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 22 கிலோமீட்டரில் வந்துட்டு பூண்டி சர்ச் இருக்குது. சரி, அங்கேயும் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இதுதான் அந்த பூண்டி சர்ச்சோட ஃபுல் வியூ, பேனராமிக் வியூ. அங்கே கொஞ்ச நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு லஞ்சுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் தம்பி பொண்ணோட பர்த்டே இருந்தது. முக்கியமாக நாங்கள் அதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அதுக்கான டெக்கரேஷன் எல்லாம் அன்றைக்கி நைட் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த சீர்வரிசை வைக்கிறதுல வந்து எங்கள் பக்கம் வந்து இந்த பொட்டுக்கடலை அப்புறம் வெல்லம் வச்சுட்டு கும்பம் மாதிரி ஒன்று செய்வோம். உங்களுக்கு யாருக்கான இந்த பழக்கம் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு அதுக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சிட்டு இதுக்கு இந்த அச்சு மாதிரியே வச்சுருப்பாங்க எல்லார் வீட்டையும். எங்கள் பெரும்பாலும் எங்கள் பகுதிகளில் இந்த அச்சு இருக்கும். கும்பம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். 2 பிடிச்சி வைப்பாங்க. ஒரு சீர்வரிசை வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு இது தான் வைப்பாங்க. அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ வச்சுருவாங்க. ஸோ இப்போ அம்மாவும் நானும் தான் செய்துட்ருக்கோம். சரி, அம்மா செஞ்சிட்ருக்கும்போது அது கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக எடுத்துகிட்ருக்குறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உள்ளே வந்து பொட்டுக்கடலை போடுறதுக்கு முன்னாடி உள்ளே அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்கும். ஸோ அதில் ஒட்டாமல் நம்மளுக்கு அந்த மோல்டு நல்லா எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி 2 வைக்கணும். 2லேயுமே தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாகு வந்து ரொம்ப இறுகிடாமல் அந்த தலைன்னு இருக்கும்போதே பொட்டுக்கடலை போட்டு கலவிட்டு அந்த மோல்டு மேலே வச்சுட்டு நீங்கள் ஒரு எந்த பிளேட்டில் வந்து நீங்கள் பரிமாற போகிறீங்களோ அதில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணணும். இப்படி டேப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த கும்பம் நம்மளுக்கு அழகாக வெளியில் வந்துடும். இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும், முக்கோண வடிவில் இருக்கும். அடுத்த நாள் வந்து தம்பி மகளோட பர்த்டே இருந்ததுன்னு சொன்னதுனால டெக்கரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்களே தான் பண்ணோம். இந்த 1 இயர் வரைக்கும் பாப்பாவோட பிக்சர்ஸ் யாரார் கேட்டதோ எல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் கோலேட் பண்ணி இந்த மேலே பலூன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரிப்பன் மாதிரி போட்டுட்டு ஒரு இதுலேயும் ஒரு ஃபோட்டோஸ் வச்சுட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 2:30-3 மணி ஆகிடுச்சு நாங்கள் எல்லாம் அன்றைக்கி படுக்கிறதுக்கு. இது அடுத்த நாள் மார்னிங்கு எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு கோயிலுக்கு போக வேண்டியதும் இருந்தது. அவளுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ காலையில் ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிக்கிற மாதிரி தான் பிளானு. பாப்பாவுக்கு வந்துட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் மொட்டை அடிக்கும்போது தான் ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அழுதுகிட்டே இருந்தால் ரொம்ப நேரம். ஸோ அதனால் அப்போ ரொம்ப வீடியோ எடுத்துக்கல. இப்போ கொஞ்சம் கிராங்கியாக இருந்தனால அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதை கொஞ்சம் சமாதானம் ஆகிறதுக்கு. இது வந்து நாங்கள் அந்த சீர்வரிசை மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து அத்தைமாருங்க வந்து சீர்வரிசை எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் சின்ன ஃபேமிலி ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சது.
அதுக்கப்புறம் நம்மளோட குக்கிங் செஷன் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் மாதிரி இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு, அப்புறம் வெஜிடேரியனுக்கு காலிஃப்ளவர் பச்சை மிளகாய், அப்புறம் தால்ச்சாவுக்கு வந்துட்டு மட்டன் எல்லாம் வேக வச்சாச்சு. ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஒன்று ஒன்றா குக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. தால்ச்சா பிரியாணிக்கு போடுற தால்ச்சா வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெஜிடேரியனுக்கு வேணுங்கிறதுக்காக நான் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். மீதி வந்து மட்டன் போட்டு அந்த மட்டன் எலும்பு போட்டு செய்திருவாங்க, அதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அடுத்த டிஷ் வந்துட்டு சிக்கன் கறி. ஸோ அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கறி, முட்டை சாப்ஸு, தால்ச்சா, ஒரு ஸ்வீட் இது தான் வச்சுருந்தோம். இப்போ பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்துட்டு நாங்களே செய்துடுவோம். சித்தப்பா ரொம்ப அருமையாக செய்வாங்க. இவங்க தான் சித்தப்பா. அவங்களோட வான்கோழி பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் அவங்கள வச்சுட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ட்ரை பண்ணணும் அடுத்த தடவை ஊருக்கு போயிருக்கும்போது. கரெக்டான டைம் இன்னும் எங்களுக்கு அமையலை. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வான்கோழி பிரியாணி வித் மை சித்தப்பா. அதே போல் அன்றைக்கி வந்துட்டு 10 கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ணியிருந்தோம், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு, தம்மில் இருந்தது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கவங்கள அவங்க தம் போட்டுட்டாங்க அதில். இதுதான் மட்டன் பிரியாணி இருந்த வட்டா. இது எங்கள் பக்கம் வந்து பிரியாணி வட்டான்னு தான் சொல்லுவாங்க. 10 கிலோ அரிசிக்கு 10 கிலோ மட்டன் போட்டுட்டு மட்டன் பிரியாணி. அதுக்கடையில் நான் வந்துட்டு வெஜிடேரியனுக்காக காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சிட்ருக்கேன். இது பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு வெஜிடேரியன் பிரியாணி. அது வெறும் மீல் மேக்கர் அது மட்டும் போட்டு இது பிரியாணி. அங்கே மேக்ஸிமம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னா நம்ம ஆர்டர் பண்ணுறதோ வெளியிலேருந்து சொல்கிறது கிடையாது. வீட்டில் உள்ள ஒரு 4-5 பேரே சேர்ந்து எல்லாமே குக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேபி டைம் ஆகிடுச்சு. பாப்பா கூட உட்காந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஈவினிங்க்கு மேலே ஸ்கூல் போன குழந்தைங்களாம் வந்துட்டனால அவங்கெல்லாம் ஏதோ ஒரு குட்டி இது மாதிரி வச்சுருந்தாங்க கேமு. அப்புறம் குழந்தைங்கள்லாம் பக்கத்து நெய்பர் குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன், சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாம் அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன் பாப்பாவோட பர்த்டேக்காக. அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ரொம்ப கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.